ஹாய், நான் உங்கள் எக்ஸாம் நண்பன். வெல்கம் டு ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக்ஸில் பேசிக் டேர்ம்ஸ். நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கவர் எவ்ரி திங். பட் ஒரு சின்ன சின்ன இதோட பேசிக்ஸோடு போனோம்னா நம்ம வரக்கூடிய கிளாஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் போயிட்டு வாட் இஸ் எக்கனாமி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்கனாமி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணணும். சிம்பிள் பேசிக். நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் கொடுக்கல, பட் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வி ஹாவ் டு ஏர்ன் த இன்கம். ஸோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரில் கிடைக்கும். ஒன்று இஸ் ஃபேக்டர் இன்கம், அனதர் இஸ் நான் ஃபேக்டர் இன்கம். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்கிறேன். நான் ஃபேக்டர் இன்கம் என்னென்னா, நம்ம ஒரு பொறுத்தருக்கு சும்மா கொடுக்குற மாதிரி கிஃப்ட், டொனேஷன் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே நான் ஃபேக்டர் இன்கம்னு சொல்லுவோம். பட் ஃபேக்டர் இன்கம்னா ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எக்ஸெட்ரா, இது எல்லாமே ஒரு காரணங்கள் மூலமாக, ஒரு செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து ஃபேக்டர் இன்கம். நான் ஃபேக்டர் இன்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இது அனதர் நேம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா யூனிசைடு, ஒருத்தர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கேபிட்டல். கேபிட்டல்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா? பட் கேபிட்டல் மீன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மணி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது. சிம்பிள் டேர்ம் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். ஒரு ரிசோர்ஸ், கேபிட்டல்னாவே ஒரு ரிசோர்ஸ், நாட் மணி, சாரி. கேபிட்டல் மீன்ஸ் ஒரு ரிசோர்ஸ். இது வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல்னு சொல்லலாம், ஃபினான்ஷியல் கேபிட்டல் சொல்லலாம், ஹியூமன் கேபிட்டல். ஃபிசிக்கல் கேபிட்டல் என்னென்னா டேஞ்சிபிள்ஸ், அதாவது மெஷின் சொல்லலாம். என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா என்னோட ஃபிசிக்கல் கேபிட்டல், என்னோட ஃபிசிக்கல் அசட் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் கேபிட்டல்னா நத்திங் பட் மணி, பேங்க், அசட் அந்த மாதிரி சொல்லலாம். ஹியூமன் கேபிட்டல், இப்போ இது என்னுடைய கேபிட்டல் என்னென்னா என்னுடைய ஸ்கில், என்னுடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் திங், அந்த இன்கம் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு இதுலேருந்து ஒரு இது எப்படி இன்கம் ஃப்ளோ ஆகுது. ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் யாருமே இல்லை, நம்ம தான். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சாரி, வெயிட். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்கம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் என்னென்னா எல்லாத்துக்கும் தெரியும், பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த பேங்க், ஃபினான்ஷியல் செக்டர் என்ன பண்ணுன்னா இந்த பிஸ்னஸ் என்டிட்டிக்கு லோன் கொடுக்கும். எகெயின் இந்த பிஸ்னஸ் மூலமாக இவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா சப்சிடி கொடுக்கும். சப்சிடி இது இவங்க பிஸ்னஸ் என்டிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பதிலாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. சேம் கவர்மெண்ட் நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை உருவாக்கி கொடுக்குறப்போ சப்சிடி கொடுக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. சாரி, டேக்ஸ் இயர், சப்சிடி. ஸோ இந்த மாதிரி இன்கம் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சிம்பிள் பேசிக் டெஃபினிஷன். இதில் தான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதை சொன்னேன். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ட்ரேட் ஆஃப்னா ஒன்றுமே இல்லை, சாக்ரிஃபைசிங் ஒன் டிசரபிள் கோல் டு அச்சீவ் அனதர் டியூ டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இப்போது கவர்மெண்ட்டு ஒரு கொரோனா டைமில் என்ன பண்ணுன்னா அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஹெல்த்துக்கு செலவு பண்ணுமா, டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுமானா ஹெல்த்துக்கு தான் டிஃபென்ஸ் பண்ணும். இன்கேஸ் ஏதோ வார் டைமில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணும் ஹெல்த்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இன்னொருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் ட்ரேட் ஆஃப். ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா மானிட்டரி பாலிசி மூலமாக ரெண்டு வகை. ஒன்று பூஸ்ட் தி எக்கனாமி, பூஸ்ட் பண்ணும், அதாவது மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பண்ணும், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டெபிலைஸ் த கரன்சி.
அது டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்நிலைக்கு ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது பேர் ட்ரேட் ஆஃப். சாக்ரிஃபைசிங் ஒன் டிசரபிள் கோல் டு அச்சீவ் அனதர் கோல் டியூ டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், டைப்ஸ் ஆஃப் எக்கானமி. டைப்ஸ் ஆஃப் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எக்கானமின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னா ப்ரைவேட் ப்ளஸ் கவர்மெண்ட் மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் எக்கானமியை இன்னொரு பேர் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி. அப்படின்னா ப்ரைவேட் அவங்களுடைய டாமினேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும், கவர்மெண்ட் இன்டர்வென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பிளேயிங் எ மேஜர் ரோல். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் ப்ரைவேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ப்ரைவேட்டில் இருக்கும். ஸோ இது என்னென்னா, ஸோ நாட் கேர் அபவுட் பப்ளிக் குட்ஸ், முக்கியமான பாயிண்ட் பப்ளிக் குட்ஸ். பட் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்கானமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், ஏதாவது மார்க்கெட் சப்ளை அண்ட் டிமாண்ட் சைடில் ஏதாவது இஷ்யூ இருக்கும்போது கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது பாலிசிஸ் மேக் பண்ணி அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ப்ரைவேட், வந்து ப்ரைவேட் எக்கானமி. இதில் வந்து ஸ்டேட் நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி கேர் அபவுட் பப்ளிக் குட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமினா ப்ரைவேட் என்டிட்டிவ் டாமினேஷன் இருக்கும், கவர்மெண்ட் என்டிட்டிவ் டாமினேஷன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இப்போ என்னன்னா எல்லாரும் இதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் பிஃபோர் 1991 நம்ம இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமி பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து டியூ டு கிரைசிஸ் என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம மிக்ஸ்ட் எக்கனாமி பேட்டர்னே ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இதனால் எல்பிஜினா என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இதில் தெரியும். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்டு எக்கனாமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் இன்னொரு இது ஓப்பன் எக்கனாமி, க்ளோஸ்டு எக்கனாமினா என்ன? அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு கூட வர்த்தகம் பண்ணுச்சுன்னா, அதாவது ட்ரேடு பண்ணுச்சுன்னா அது ஓப்பன் எக்கனாமி. இவங்க வந்து இவங்களுடைய பொருளை ஷேர் பண்ணிக்காங்க, இவங்க வந்து இவங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் ஒரு நாடு இன்னொரு கண்ட்ரி கூட ட்ரேடை பண்ணாமல் அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களுக்குள்ளேயே அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு எக்கனாமி. நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச கண்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா. இது ஓப்பன் எக்கனாமி, எக்ஸப்ட் நார்த் கொரியா. நம்ம இந்தியாவில் ஓப்பன் எக்கனாமி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டேர்ம் தெரிஞ்சிக்க வேண்டியது செக்டார்ஸ். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்ஸ், இப்போ டெர்ஷரி செக்டார்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கீங்களா, பேஸ்ட் ஆன் ஒர்க் கண்டிஷன்ஸ். அவங்க வந்து ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை அன்ஆர்கனைஸ்டு செக்டாரா, அசட் அது வந்து ப்ரைவேட் அசட்டா இல்லைன்னா கவர்மெண்ட் அசட்டா, இதை பொறுத்து இருக்குது. இன்னொன்று ஆக்டிவிட்டி நேச்சர். நான் சொன்னாலே ப்ரைமரி செக்டரா, செகண்டரி செக்டரா, டெர்ஷரி செக்டரான்னு. ப்ரைமரி செக்டர்னால் என்னென்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ். செகண்டரி செக்டர்னால் எதை சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங், டூல்ஸ், இதெல்லாம் பேர் சொல்லுவோம். டெர்ஷரி செக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் பற்றி சொல்லுவோம். இப்போ இந்தியா நம்ம என்ன மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம இன்னும் க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குமா இல்லை ரொம்ப வெல்வர்ஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியில் ஸ்டேஜில் இருக்குமான்னு பார்க்குறோம். ஒரே நிமிஷம். யூஷுவலாக த பாசிட்டிவ் க்ரோத் அப்படி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து செகண்டரி செக்டார் வளரணும், அடுத்து வந்து நம்ம டார்கெட் வந்து டெர்ஷரி செக்டார் இருக்கும். இதுதான் க்ரோயிங் ஸ்டேஜ், க்ரோத் ஸ்டேஜ் இந்த இதில். பட் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி செக்டாரில் இருந்த மக்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணது இல்லைன்னா டெர்ஷரி செக்டார். எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும், எல்லாரும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் போகணுன்ட்டு. அப்போது இது என்னன்னா அந்த ப்ரொடக்ஷன் லைன் இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் லைன் நல்லா அடி வாங்குச்சு. ஸோ இந்த லோ ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், டெர்ஷரி செக்டரை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து பல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்சிடிஸ் கொடுத்து இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறேன். இதனுடைய மெயின் கான்செப்ட் வந்து வரக்கூடிய கிளாஸில் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரியல் செக்டார்ஸ் சொல்லலாம், ஃபினான்ஷியல் செக்டார், கவர்மெண்ட் செக்டார்ஸ். கவர்மெண்ட் செக்டார்னா சென்ட்ரல் போர்டு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செக்டர்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, இதை சொல்லலாம்.
ஃபினான்ஷியல் செக்டர்னால் நம்மளுக்கு தெரியும் பேங்க் சிஸ்டம்ஸ். ரியல் செக்டர்ஸ்னால் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், நான் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், இன்னும் என்ஜிஓ, இது எல்லாமே ரியல் செக்டார்ஸ்க்கு கீழே வரும். இது வந்து ஒரு பிவைக்கு 2023 ஆர் 2024 கேட்ட கேள்வி. ஒரே ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருந்தால் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ரொம்ப பேசிக் மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பப்ளிக் குட்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ரைவேட் குட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் 2 டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் ரிவல்ரஸ், அடுத்து வந்து எக்ஸ்க்ளூடபிலிட்டி. அப்படின்னா என்னன்னா, இப்போ அழகாக பாருங்கள், இந்த ப்ராடக்ட் ஹூஸ் கன்சம்ஷன் by 1% prevent and reduce their availability. என்னுடைய கன்சம்ஷன் வந்து இன்னொருடைய அவைலபிலிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயம் தான் ரிவல்வரிஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் குட்ஸுக்கு தான் இது உதாரணமாக இருக்கும். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு சாண்ட்விச் இருக்குன்னா என்ன நான் சாப்பிட்டுக்க முடியும், என்கிட்ட காசு இருக்கு, பட் இன்னொருத்தருக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய அவைலபிலிட்டியை பாதிக்கும். எக்ஸ்க்ளூடபிலிட்டிக்கு மீனிங் என்னன்னா, எங்கிட்ட மணி இருந்தால் அவ்வளோதான், யூ வில் அலவ். எக்ஸ்க்ளூடபிலிட்டி மீனிங் இஃப் யூ ஹாவ் மணி யூ வில் அலவ். ஏன்னா இது ஒரு ரொம்ப போட்டு இது ப்ராப்பர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிஹெச்டி நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைவேட் குட்ஸ். ஸோ ப்ரைவேட் குட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரிவல்ரஸ் அண்ட் எக்ஸ்க்ளூடபிலிட்டி. பப்ளிக் குட்ஸ்னா நான் ரிவல்ரஸ் அண்ட் நான் எக்ஸ்க்ளூடபிலிட்டி அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. குட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் குட்ஸ் அண்ட் டிமெரிட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் பெனிஃபிட்ஸ். மெரிட் குட்ஸ்ன்னு என்ன சொல்லுவோம்னா, ஹெல்த் மூலமாக கிடைக்கக்கூடியது, எஜுகேஷன் மூலமாக கிடைக்கிறது பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம். மெரிட் குட்ஸ் சொல்லுவோம். டிமெரிட்ஸ்னா ஒரு ட்ராபேக், நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி. இப்போ பார்த்தா நான் வந்து ஒரு கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ அந்த குட்ஸ் வந்து இந்த ஆல்கஹால் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிமெரிட் குட்ஸ். இதுவும் சொல்லலை, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துலையும் சும்மா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசெட் அந்த சொல்லலாம். கன்சியூமர் குட்ல பார்த்தீங்கன்னா டியூரபிள் அண்ட் நான் டியூரபிள்னு சொல்லுவாங்க. டியூரபிள் குட்னா என்னன்னா, அந்த ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க லேப்டாப்பு, மொபைல் எல்லாம் டியூரபிள். நான் டியூரபிள் குட்ஸ்னா ஃபுட் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபுட் ஃபியூல்ஸ், இது எல்லாமே அதோட டியூரபிலிட்டி குறைஞ்சிரும். ஒரு 3 வருஷம் லாங் டர்மாக யூஸ் பண்ண முடியாது. அது நான் டியூரபிள் குட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ். அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு இதில் பணம் போடுறது, அதுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு ஹை க்ரோத் வேணும்னா நீட் ஹை கேபிட்டல். சும்மா பேசிக் டேர்ம்ஸ். அதிக அளவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் அதிக அளவில் க்ரோத் பார்க்க முடியும். நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக. ஒருத்தர் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணுறது, இன்னும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். 2 கிரைட்டீரியா இருக்குது. டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், வி ஆர் இன்வெஸ்டிங் இன் சம்திங். அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்எஃப்ஐ, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. இதோட பேர் வந்து இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. இது வந்து ஒரு பிவைக்யூ. ஓகேங்களா? இது ஒரு பிவைக்யூ. அடிஷ்னல் கேபிட்டல் ரிக்வயர்ட் டு ஜெனரேட் 1 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். புரிஞ்சாங்க? அடிஷ்னல் கேபிட்டல் தேவை. அதாவது அடிஷ்னலாக ஒரு கேபிட்டல் தேவைப்படுது. எதுக்கு அடிஷ்னலாக ஃபண்டு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். சாதாரணமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் எதுவே வேணால் சொல்லலாம். இப்போ இந்த ஒரு பேனாவை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரே ஒரு பேனாவை இது பண்ணுறதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா செலவு பண்ணேன். ஆனால் இந்த வருஷம் நான் அதே மாதிரி ஒரு இதே பேனாவை இது பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இது பேர் அடிஷ்னல் கேபிட்டல் ரிக்வயர்ட் டு ஜெனரேட் 1 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். சிம்பிள். அப்போது இது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஐசிஓர்னு போடுறேன். இதனுடைய வேல்யூஸ் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா குட் ஃபார் எக்கனாமி. இதனுடைய ஐசிஓ இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பேட் ஃபார் எக்கனாமி. ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ். நம்ம வரக்கூடிய கிளாஸில் வந்து நேஷனல் இன்கம், அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம கவர் பண்ணுறோம். இதுன்னு இப்போ வரக்கூடிய இடையில அப்பப்போ நல்ல பேசிக் டேர்ம்ஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.